ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம கோயில் போறோம். எந்த கோயில்னா, பெரியபாளையத்தில இருக்க பவானி அம்மன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஆக்சுவலா ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ, அத அப்படியே நிறைவேத்திட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நெறைய டிராஃபிக் எல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு வழியா கோயில் வந்தாச்சு. இந்த கோயில் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கும். அங்கேயே நல்ல டிராஃபிக் இருந்தது. அண்ட் இது கோயில் கோபுரம். இது கிட்ட போய் எடுக்க முடியாது. ஸோ, அதனால ஒரு லாங் ஷாட்டில் ஒரு வியூ. அண்ட் பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. ஆடி மாதன்றதால நல்ல கூட்டம் இருந்துச்சு கோயிலில். அண்ட் இதான் என்ட்ரன்ஸ். அப்புறம் இங்கே வந்து இந்த காது குத்து ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே இந்த காது குத்து, மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இது வெளியே இருக்க கடைகள். சரி, ரிட்டன் வரும்போது பர்ச்சேஸ்லாம் பார்த்துக்கலான்னு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அண்ட் அப்படியே உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து அம்மனுக்கு மாலை, அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். போனால் உள்ளே நல்ல ஒரு க்ரௌடு. ஸோ 4-5 க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. எதில் நிற்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 100 ருபீஸ் க்யூவில் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்னாச்சு. இந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் க்யூ இருந்துச்சு. ஸோ அப்படியே நின்னாச்சு. என் கணவரை போஸ் கொடுக்க சொன்னால் அப்போ தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தார். என் பையன் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். டேய், டான்ஸ்லாம் ஆடாதடா, சாமி வந்துடுச்சுன்னு அழகு குத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து க்யூவாகவே இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, உள்ளே போகலாம் அப்படின்னு. அண்ட் இங்கே ஒரு அழகான ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆச்சு க்யூ. அண்டு இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். அண்ட் ஃபைனலி உள்ளே என்டர் ஆயாச்சு. ஸோ உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியில் இருக்க சாமியை மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்தோம். அதை எடுத்துகிட்டு வெளியே வந்தால் நமக்கு குங்குமம் பிரசாதம் கிடச்சிது. அது வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். இங்கே நிறைய வேண்டுதல்கள் பண்ணுவாங்க. இந்த மாவிளக்கு போடுறது, முடி காணிக்கை கொடுக்கறது, அப்புறம் வேப்பஞ்சலை. இது வந்து ரொம்ப முக்கியமான வேண்டுதல் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும். ஜென்ட்ஸ், லேடிஸ், குழந்தைங்க கூட பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஆடு, கோழி இந்த காணிக்கையும் நடக்கும். அப்புறம் இங்கே ஒரு வித்தியாசமான வேண்டுதல் இருந்துச்சு. இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி ஒரு வேண்டுதல். அதோட பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது அங்கே விசாரித்தோம், பட் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சரியாக கிடைக்கல. அண்டு இங்கே வந்து இந்த அன்னதானம் போடுற இடம். அப்புறம் அதை க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோன்னா நிறைய இங்கே பொங்கல் வைக்கிறது, இந்த முடி காணிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே இது மாதிரி பொங்கல் வச்சு அதை படைக்கிறது ரொம்ப வழக்கம். அப்புறம் வெளியே வந்தால் இங்கே இந்த திருநங்கை அக்காலாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் எல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே இந்த பாத்திர கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ என் பையனுக்கு வந்து ஏதாவது ஒரு டாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அதை வாங்கலான்னு வந்தால் அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். எதை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு. இந்த சைடு கேப்பில் நம்ம இந்த சொப்பு சாமான் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதை பார்த்தோன்னே நமக்கு குழந்தை பருவமே ஞாபகத்துக்கு வந்துடும். என் கணவரை பார்த்து இதை கொஞ்சம் வாங்கிக்கவான்னு கேட்டால் ஒரு கேவலமாக ஒரு லுக்கு விட்டார். சரி, அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ பெரிய பாத்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த பிளாக் கலர் மண் சட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே தான் நல்லா கிடைக்கும். ஸோ அது ஒன்று பார்த்து அப்படியே வாங்கியாச்சு. ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட். ஸோ
அத வாங்கியாச்சு. இந்த மாடு பார்த்துட்டு என் கொத்தமல்லி இத எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அப்புறம் உள்ள வாங்கின பிரசாதம்லாம் வந்து வெளியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். நல்ல ஒரு டே இன்னைக்கு. ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான டே. ஸோ நீங்களும் இது மாதிரி கோவில் விசிட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.